ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே மொறுமொறுப்பான ட்ரெடிஷ்னலான உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல பார்த்துருங்க. இதுக்கு முதல்ல ஒரு உளுந்து மாவு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் உளுந்தை வெறும் கடாயில் மிதமான தீயில லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆற விட்டுட்டு நல்ல மைய பொடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு உளுந்து மாவு ரெடி. இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் மிதமான தீயில ஒரு 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ ஆற விட்டுடலாம். ஜல்லடையில் மாற்றிட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல மிருதுவான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி 3 விரலில் உருட்டணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டையெல்லாம் ஒரு வேஷ்டி துணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய விட்டுடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடணும். சூடானதும் மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் போடுங்க. பேட்சாக போட்டுடுங்க. இதை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இது ஃபுல்லாக மிதமான தீயில தாங்க செய்யணும். அவசரப்படக்கூடாது. பொறுமையாக அது பாட்டுக்கு வேகும். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்துருச்சு, பபிள்ஸும் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, பர்ஃபெக்டா வெடிக்காம நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பி கிரன்ச்சியான ட்ரெடிஷ்னல் உப்பு சீடை ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.